அம்மா ஆறாம் உனக்கு கூப்பிட்டீங்களா? கூப்பிடலையே. வாங்க குட்டு மணிக்கும் நாளைக்கு பேசிக்கலாம். வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் கூட்டு சொன்ன. ஆமாம்மா நான் கூட்டு வந்துருக்கிறியா? அம்மா அழகான ஆளு, அப்படியே நெருப்பு தக தகன்னு எரியுது பாரு, அந்த மாதிரி இருப்பான். ஆமா நெருப்பு அப்படியே எரிஞ்ச அப்படி தக தகனுக்குது இருக்குது. அந்த நெருப்பை கழுவி எடுத்தா எப்படி இருக்கும்? எந்திரிக்காதுமா. நான் என்னதான் கேட்டேன்? அம்மா உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆளு கேட்டுக்கிறேன்.
அழகா இந்த நந்தவனத்தை சுத்தி பாரு. இந்த நந்தவனத்தை சுத்தி பாருமா. நந்தவனத்துக்கு எங்கடா வந்துக்கிறோம்? இந்த கரண்ட் கம்பத்தை சுத்தி பாரு. இந்த கரண்ட் கம்பத்தை. ஆமாம்மா, தான் லைட் பொருத்தி கட்டிக்கிறாங்க. இப்ப நான் எதுக்கு கூப்பிட்டேன்? எதுக்குமா கூப்பிட்டேன்? நான் எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா நான் 2 பேரும் உள்ள போலாம். இவனை உதச்சா தானே வாட்டர் நேரம் வண்டியில போட்டது முடிச்சு போட்டு தெரியலம்மா, நான் போகலமா, அங்க வண்டிக்கே போகல. யாரத வண்டியே போதா தண்ணி போட்டு அதுல அடிக்கிற யாரும் படிச்சுக்கிறதுக்கு பதில் சொல்றது தெரியலம்மா. நான் அந்த பக்கமே வரல. நான் அன்னைக்கே வண்டியிலேயே வந்து வண்டியிலேயே போயிட்டு இன்னைக்கு வண்டியிலேயே போறேன். ஓ, அதுதான் வேற யாரும் ஆட்டம் பார்க்க வரவங்க போய் அதான் ஆட்டம் பார்க்க வராங்க. இப்ப எதிர்பார்த்துக்கிறாங்க. விடுவே நீ காவல் இருக்கணும்ல பத்திரமா. கோமாளி காவல் இருமா, இங்கே இருமா, வந்துடுறேன். போய் காவல் இருந்துட்டு வந்துட்டா. ஏமா நீதான் காவலுக்கு சொல்றீங்க? காவல் சொன்னேன். அன்னைக்கு 2-3 பேர் படுத்திருந்தாங்களா வண்டியில. ஆமாம்மா, அவளை நீங்க பாத்துருக்கோம்ல பத்திரமா. ஆமா, நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். குழல்காரு பண்ண வேலை தான் இவ்வளவு. அப்புறம் அன்னைக்கு வரலையே. அவரு அங்கதான் போன் பண்ணி சொல்லிவிட்டாரு. அவர் வந்திருந்தா யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. நீ வண்டிக்கு போவாதடா, நீ போய் வண்டியை பாதுகாக்காதுட்டாரு. அதனால நான் வெளியே உட்காந்துக்கிட்டேன். கோமாளி போயாச்சு மோடிக்கிட்டேன். சரி, நான் ஒரு ஆள் வேலைக்கு ஆள் கூட்டு வந்ததில்ல. ஆமாமா, அதனால அவங்களை பார்க்கணும். அம்மா இந்த நந்தவனத்தை சுத்தி பாரு. சரி, குரங்கு புள்ளையில ஒருத்தர் இருப்பான். 6 அடி உயரம், 3 அடி அகலம், குரங்கு புள்ளையில ஒருத்தக்கிறோம். அவங்ககிட்ட பேசி பாரு. என்னது எப்படா பார்த்த? என்ன? சரி, நான் பாக்குறேன். நான்லாம் வந்துட்டேம்மா. நானா சீக்கிரம் வந்துருவேன். இன்னைக்குன்னு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. சரி சரி, பரவாயில்ல. என் சூழ்நிலை எப்படி இன்று வராது இருந்தது. சரி, அண்ணன் கூப்பிட்டா அப்படியே நாம இப்படி நேரத்துக்கு வரலன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு அதே மாதிரியே செஞ்சேன். ஆறாவாய் 6 மணி வரைக்கும் கோமாளி வேஷத்துக்கு வரணும்னு சொல்லிவிட்டு மேச்சேரி போனா பேக் எடுத்துட்டாங்கன்னா என்ன மன்னிச்சிட்டு எங்க செட்ல ஆட்டம் வந்துச்சு. வண்டி பைய கொண்டு வந்து டெம்போல போட்டு இவங்க தூக்கிட்டு போறாங்க. உனக்கே நல்லா இருந்தா சரி. நல்லா இருந்தா அன்னைக்கு ஒரு செய்தி தவறுக்கு வந்து நேரமா வரல. கால சூழ்நிலை தவறலாம். சரி, இருந்த போதும். ஏன் போறீங்க? அக்கா 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 ஏன் போறீங்க? குழந்தை அளவுக்கு வித்திலே படுக்குவீங்க பனியில. பனியில சரி சரி, இருந்தாலும் இருக்கட்டும். தப்பு தப்பா இதுக்கு மேல எதுவுமே நீ பேசாத. நான் வந்ததுல பேசுறேம்மா. அப்படியாப்பட்ட நாடகமா போச்சு. ஆமா, யூடியூப் வருது, அதனால பேசாம. சரி சரி, ஆமா ஆமா. நாட்டுக்கு நாடு மகா நாடு, அருமையும் பெருமையும் பேரும் புகழும் சிறந்த பொன்னாடு. இந்த நாட்டின் பெயர் நரசீபுரம். ஆமா, இந்த கிராமத்தில் சிறு சிறப்புமாக செல்வாக்காக வாழ்ந்து மறைந்த அம்மாவாகிய நாகம்மா அவர் செத்து சொன்பதி மாண்டு வைகுந்த பதிவு அடைந்த காரணத்தினால அவங்க சொந்த பந்தங்கள் பங்காளிகள் அனைவரும் ஒன்று கூடி இந்த நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கிறாங்க. தூண்டாமணி விளக்கு விட்டு எரிந்தாலும் அதுக்கு என்ன வேணும்? ஒரு தூண்டுகோல் தேவை. ஆமா, தூண்டுகோலா இருந்து என்றவர் நம்மளுக்கு தெரியாது. நீங்க சொன்னால் எனக்கு தெரியும். கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகமா சொல்லெல்லாம் சேர்ந்து அரிச்சதனுடைய சொல்லுக்கு நிகராக சொல் தவறாம சொல்லு. ஒரு மனுஷனுக்கு என்ன முக்கியம்? சொல்லுதான். ஆமா ஆமா, அப்பேற்பட்ட பொறுமைக்கு தரவன் போருக்கு பீமன் வில்லுக்கு விஜயம் சொல்லுக்கு அரிச்சதை வாரி வாரி வழங்கக்கூடிய அங்கதேசாதிபதி கர்ணனை போல குமாரையா அவர்களும் ராஜேந்திரன் அவர்களும் மற்ற உற்றார் அனைத்து பேரும் பொதுமக்கள் அந்த நாகம்மாவுக்காக நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. ஆமா, இன்று நடத்தக்கூடிய நாடகம் மகாபாரத கதை.
மகாபாரத கதையில் ஆதி பருவத்தில் நாகக்கண்ணி கல்யாணம் அல்லது நல்லறவான் பிறப்பு இந்த நாடகத்தில் நான் யாரு, என் பெயர் என்ன, அதற்கு முன்பதாக நாடகத்தை பார்க்க வந்த அனைத்து உள்ளங்களும் சொந்த பந்தங்களும் குடும்பம் எல்லாம் அள்ளிகளிகளை தருகு போல் வேறு எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி ஆண்டோடி அருள்பெற்று என்றென்று சுகமாக நலமோடு வாழ வேண்டும். ராமோ ஜெயம். நான் யாரு யாரு சொல்லவா? இப்ப ஏதாவது தெரியுதா? நல்லா தெரியுதாயா? எல்லாம் பாய் மூட்டை கட்டிட்டு போறாங்க. சின்ன குழந்தைங்க அரிய குழந்தைங்க வச்சிருக்காங்க. அப்படிலாம் உட்கார மாட்டாங்க. பண்ணி இறங்குறல்ல குளிர்தல் நமக்கு. வேற அங்க ஒரு குழந்தை படுத்துக்குச்சு. ஏது அரிய குழந்தை. அது நான் உண்மைத்தான். இல்ல காத்தாலுக்கு ஏறி வேலைக்கு போகணும். நீ பேசி பேசுறனா இப்பயே இந்த பேஜ் பேசுறேன்னா என்ன போட்டு போயிடலாம். இத்தனை பேர் மத்தியிலேயே சரி இருக்கட்டும். அதாவது என் பெயர் தான் நாகக்கண்ணி. என் பெயர் உளிபி. உன் பெயர் உளிபி? ஆமா. இந்த நாகக்கண்ணி கல்யாணத்தை என் பெயர் உளிபி. உளிபி? ஆமா. உன்னை பெற்றது தாய் தந்தை? நான் யாருக்கு மகனாக பிறந்தேன்? பெற்றவருக்கு பாதாள லோகத்தை ஜெகதோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய நாகராஜ மன்னனுக்கும் கௌரி அம்மனுக்கு நான் மகளாக பிறந்து இருட்டு 16 வயது பருவம் அங்க ஆன பிறகு அதாவது நான் ஒருத்தர் மேலதான் ஆசைப்பட்டு இருக்கிறாங்களே, கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு இருக்கிறேன். யாரு மேல? அதனால நான் பார்த்ததே இல்ல. பார்க்காதனால கல்யாணம் செய்யணும். எப்படிமா பார்க்காத ஆள கல்யாணம் செய்ய முடியும்? இது வரைக்கும் அந்த ஆளை பார்க்கலனாலே அவருடைய குலங்கோத்திரம், அவங்க எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, யாரு என்ன இதெல்லாம் தெரியும். அப்பேற்பட்ட அழகுடைய மன்னரை தான் கல்யாணம் செஞ்சுக்கணும். யாருமா அது? இந்த 14 லோகத்தில் கூட அப்பேற்பட்ட அழகை பார்க்கவே முடியாதான். பார்க்கவே முடியாது. யாருமா அது? யார் தெரியுமா? குருநாடு குருகுலம்மா.
கல்யாணம் செய்திருக்கிற ஆள ஒவ்வொரு நாளும் நினைச்சு நினைச்சு எனக்கு எப்படி எப்படி இருக்குது எப்படி என்னதான் எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குது மத்தாரம் புல்லுத்தானே கையை தோற்றி வீங்குது எட்டுமங்கலம் வரைக்கும் நான் என்னதான் சொன்னேன் நீ தானே சொன்ன ஒவ்வொரு நாள் நினைச்சு அந்த ஆள ஒண்ணும் பார்க்காத ஆள நினைச்சு அப்படி இருக்குது அப்படி இருக்குது என்ன அழகுடி என்ன அழகு எத்தனை அழகு உன் அழகுதான் என்னடமா உன் அழகு என்ன அழகு ஓரழகா தோணுது அர்ச்சனை மாதிரி நாங்க உட்காந்துருக்கிற அப்படியே அதான் யாரு அதான் அரிச்சனை அதான் முதுகிலே மச்சராக விளங்கவே முதுகிலே மச்சராக விளங்குது அவரை கண்டு முறையற்ற மாதர்களும் முறையெல்லாம் மாதர்களும் வாடவே ஆமா முறையில்லாத பெண்கள் கூட அண்ணன் தங்கச்சி அம்மா அப்பா யாவற்ற பெருமை அந்த ஆளை கண்டு ஆசைப்படுவாங்களாம் முறையா இருக்கும் அவங்க பேச்செல்லாம் கேட்காதா குடும்பம் கெட்டு போயிடும் குடும்பத்தை பிரிக்கலாமே வந்துக்கிற அப்படியே ஒரு உன்னை பெட்டியத்தான் எங்க அத்தா மாமா சரி அத்தனை சொன்னாவே எனக்கு வெட்டிக்கலாம்னு விட்டுது நீ நல்லாவே அதாவது நல்லாவே நீ பண்ணு செய்யி பயப்படாத இல்ல அத்தை அத்தை நல்லா தான் செஞ்சிருக்கேன் நான் வந்து அதே சொல்லல நாடகத்துல வந்து குறைபாடு இல்லாம செய் இல்ல இல்ல நான் நல்லா தான் இருக்கிறேன் காரணம் என்னன்னா நீ பயந்துக்கிற பயப்படாத நான் என்ன பண்ண மாட்டேன் யாரும் என்ன பண்ண மாட்டேன் உங்க செட்டு மாதிரி செய்ய சத்தியமாலும் நான் எல்லா செட்லயுமே கால எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் உன் செட்டுல வந்து எல்லா வாத்திக்காரையும் மேய்ச்சி விடுவேன் எல்லாத்தையும் கூட மேய்ச்சி தண்ணி காமிச்சு விடுவேன் பகவான் ஜிக்க உன் இடத்துல உன் கூட ஜோடி ஆடணும்னா அண்டரண்ட சராசரமே கிடுன்னு எடுக்குது எனக்கு எத்தனை நாள் வர எடுத்துச்சு 3 மாசமா அன்னையில எல்லாம் கிடையாது இல்ல இல்ல நாகமாணிக்கு அண்ணன் மேல எனக்கு மரியாதை உண்டு என்னைக்குமே அவர் வேஷம் போட்டு வெளியே வந்தாவே நான் அச்சப்படுவேன் எதுவுமே நீங்களே கல்ல அப்படி பேசியா அவங்கெல்லாம் அப்படி சொல்லுங்க மச்சான் தான் அது எது அவங்க வீட்டுல கொண்டு மச்சான் மச்சான் சத்தியமாலமா இந்த பாரு யூடியூப் கூட ஓடிட்டு இருக்கு அது டிவி ஓடும் டிவில கூட ஓடிட்டோம் நான் சாமி சத்தியமான சொல்றேன் எல்லா செட்லயும் ஆடிவிட்டேன் உன் செட்ல வந்து ஆடணும்னா எல்லா தூணியும் ஆடிப்படுவேன் உங்களோட ஆடணும்னாவே எனக்கு ஒரு கொஞ்சம் அச்சகை தான் ஒரு சின்ன தவறு நடந்து விட்டாலுமே அதை திருத்தக்கூடிய ஆள் நீங்க உங்களுக்கு தெரியாது ஒன்னால ஒண்ணும் இல்ல உங்களை நம்பி நிறைய பேர் பிழைக்கிறது உறுதி சரிதா உன்னை ஏமாத்தி விட்டு போனது நிறைய உறுதி என்னைக்கு ஏமாத்தினவங்க உறுப்பியா இருக்க மாட்டாங்க நான் சத்தியமா சொல்றேன் இப்பேற்பட்ட சிகரத்துக்கிட்ட ஏமாத்துறவங்க என்னைக்கு நிக்க முடியாது நான் ஏமாத்தி விட்டு மறுபடியும் காலைல வந்து சரணகதி ஆகிட்டேன் யாரும் நம்ம குறைய சொல்லக்கூடாது போனவங்களை பத்தி குறையும் சொல்லக்கூடாது அவங்க தெரிஞ்சு அவங்க செய்யறாங்க ஏன் நம்ம குறைய சொல்லணும் அவங்க போனவங்க நல்லாவே இருக்கட்டும் நல்லா திருப்போய் வாழணும் கத்து கொடுத்த ஆளுங்களும் நம்மளை விட்டு நிறைய போயிட்டாங்க விடமா குருவுக்கு திருநாமற்றவங்களா இருக்கிறாங்க இருந்தாலும் இப்ப நம்ம எங்க விட்டோம் 2 பேருமா அங்க அதுக்கிட்ட கொப்பளூர் விட்டுட்டு இந்த தெரியல ஏறிக்கிட்ட குமாரண்ணா கூட்டிட்டு போன தவிர உன்னை கூட்டிட்டு போக மாட்டாங்க குமாரண்ணன் தான் காரணம் சண்டையை பார்த்துட்டு சொன்னாரு எனக்கு அப்பயே சொன்ன அடுத்த நாள் சொல்லிவிட்டாரு அதனால சிறப்பா நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி மனசுல இருக்கணும் சரி இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு குறை சொல்லக்கூடாது யாரையும் குறை சொல்லல ஆமா ஆமா அதனால நான் யாரை பார்த்து ஆசைப்பட்டேன் குருநாட குருகுலம் குந்தி என்பதவர் சந்திரகுல பாண்டவர் இவர் என்பார் 2 பேத்துக்கு முற்றவர் 2 பேத்துக்கு இளையவர் ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜா அவர் அப்படியே அவருடைய அழகு தாண்டி என்ன அழகு உள்ள காலில் மைய மாணிக்கம் பாதத்தில் சந்தாமரை கடுக்காலில் கொடுத்து முழுக்காலில் முத்து மாணிக்கம் ஒட்டிவான தொப்பிலில் அமர்ந்த கலசம் மார்பில் கவசம் முதுகில் மச்சரகம் கரத்தில் தோல் குஜம் கழுத்தில் சிவன் மாலை மற்றும் உத்திராட்சி மாலை கையில் தனராக பல்லில் பரசுவேன் நாக்கில் நட்சத்திரம் காதில் குண்டுல மயில் தோகை போல் கண்ணிமை மயிலை போல் கண்விழி ஏர் நெற்றி எதிர்வமும் சிறுசில் விரும்ப முடித்தால் விடும் இப்படி வர்ணிக்க முடியாத அழகு உள்ளவர் அர்ஜுனன் தாய் கூட ஆசைப்பட்டாங்களாம் அம்மா கூட தாயே ஆசைப்பட்டிருக்காங்க ஆமா
பெத்ததாய்னா எப்படி ஏன் ஏன் ஆசைப்பட்டாங்க? பெத்த தாய் ஆசைப்பட்டாங்க? சுருங்கி மடத்துல பாண்டவர்கள் பிறக்கிறார்கள். அப்ப பூமலை பொழிகின்றது. உமா சக்தி வாடும் பரிமளர்கள் கொஞ்சி குலுங்கிடு தேவர்களும் மூவர்களும் கண்டு வடிகிட யானை முதல் எருவு கடை 84 ஜீவ வேதங்களுக்கு படியக்கூடிய கருத்தாக இழங்கக்கூடிய சிவனும் சக்திதான் நமக்கு தாயும் தந்தையும் அவங்கதான். அந்த அம்மா பார்த்து கேட்க நாங்க உலகத்துல என்ன சாமி ஒரு அதிசயமா இருக்குது, பூமலை பொழிகிறது, அது கொஞ்சம் விளக்க சொல்லுங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியல, நீங்க தான் எல்லாத்துக்கும் படியலுக்கு கூடிய கருத்தா வாச்சு ஈஸ்வரன் ஆச்சு பரமேஸ்வரன் ஆச்சு சொல்லுங்கன்னு கேட்கின்ற போது சுருங்கிவனத்தில் பாண்டவர்கள் இருக்கிறார்கள். அதனால் பூமலை பொழிகிறது. அப்படியான நட புறப்படுங்க, நாம் போகலாம். எங்க அந்த அம்மா கேக்குறாங்க, பார்வதி நடங்க பாண்டவரை பார்க்க போலாம், அர்ஜுன பார்க்க போலாம், அவங்க தான் முதுகுல மச்சராக இருக்குது, ஒரு அழகு இருக்குதுல்ல, அதனால பாத்துட்டு வரலாம், புறப்படுங்க போகலாம் என்று அந்த உமாசக்தி பார்வதி ஆகப்பட்ட கேட்கும் தருணத்தில் இப்ப வேணாம், ஒரு நாளாவது அந்த அர்ஜுனா என்னை தேடி வருவான், பகையாளி வெல்வதற்காக பாஸ்பதக்கனி பெறுவான், எதிராளி ஜெயிப்பதற்காக இந்த ஈஸ்வரத்தில் வரம்பெற வருவான், மண்ணாசை மனையாசை பொன்னாசை பொருளாசை அத்தனை ஆசை 5 ஆசை விட்டு பஞ்சாசரை கையில் பிடித்து இந்த பரமேஸ்வரனை கோரி வருவான். அப்போது நான் காட்டுறேன் அவனுடைய அழகெல்லாம் நான் சொல்றேன் வா. அவன் அங்கேயே நிறுத்திட்டாங்களாம். அந்த தாயி அந்த அர்ஜுனனை பார்த்து ஆசைப்பட்டு அப்பேற்பட்ட அழகுடையவர கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு இருக்கு ஆசைப்பட்டுக்கிறேன். இன்னும் அந்த ஆளை இன்னும் பார்க்கல, ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. எங்க இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க இன்னும் பார்த்தாலும் அந்த மாதிரியே தெரியுது. அப்படியா? அப்படி சொல்லிட்டேன், வா கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்ப 20 வருஷம் பொண்ணு தேடுற, பொண்ணே கிடைக்கல. காத்து வந்த பொண்ணாட்டி பாத்து வந்து கூட்டு போன மாதிரி அர்ஜுனுக்கு நான் காத்துட்டு இருக்கேன், நீ கூட்டு போலான்னு வந்துட்டியா? நானும் 20 வருஷமா சும்மா தான் இருக்கிறேன், நீ சும்மா தான் இருக்கிற, வா போலாம். அம்மனமா இருக்கிறேங்க. ராஜேந்திரன் இருக்கிற பாரு, அவர் பெங்களூர்ல இருந்து வந்துக்கிறாரு. அதுக்கே வந்திருக்கிறாரு, உன்னை கூட்டு போறதுக்கா? இல்ல இல்ல சரி. இப்படி அர்ஜுன மகாராஜர் திருமணம் செய்து என்னோடு காத்து கொண்டிருக்கிறேன், பார்த்ததே இல்ல. ஆமா, அவங்க எங்க கண்டேன், எப்படி கண்டேன், இது எல்லாம் எப்படி தெரியும்? எப்படி உனக்கு தெரியும்? எப்படி தெரியும்? நான் பார்த்ததான் நான் சொல்றேன். ஆமா, எப்படி யார் சொன்னாங்க? யார் உனக்கு சொன்னாங்க? சொன்னாங்க சின்ன வயசு. எத்தனை வயசு? சின்னஞ்சிறு வயது. ஆமா, சின்ன சிறியோதோடு வயதாக இருக்கின்ற போது எங்களுடைய நாகலோகத்திற்கு பாதாள லோகத்திற்கு ஒரு மானிட மனிதன் நல்ல கருத்த மேனி பலத்த உருவம் கொண்டவர் நாகலோகத்துக்கு வந்துட்டாரு. அவர் யாருன்னே தெரியல, ஊர் என்ன, பேர் என்ன, நாடு என்ன, நகரம் என்ன, எங்க இருந்து எங்க வந்தாங்கன்னு எதுவுமே தெரியாது போச்சு. என் தந்தையார் என்ன செய்தார், எந்த மனசன் வந்தாலும் சரி உயிரோட போக கூடாத மாநில மனுஷன், பூலோக வாசி பாதாள வாதம் வந்தானம்னா அவன் செத்து பணமா தான் போனோம், செத்து பணமா தான் போவோம். ஆமா, நம்ம பாம்புடுகள்லாம் சேர்ந்து இந்த பூலோக வாசிய மாநில மனிதனை கடி என்று விழித்து விட்டாங்க. அனைத்து பேரும் பாம்புனா படை நடுமாச்சே, நாங்கள பாம்பெடுத்தை சேர்ந்தவர்கள். அந்த மானிட மனிதனை கண்டு கொத்தினால் இறந்து விடுவாங்க நோக்கத்தோடு எல்லாம் சேர்ந்து கொத்தினாங்க, கடிச்சாங்க. என்னாச்சு? செத்தானா? செத்து மடிந்தாரா? சோன்பதி சேர்ந்தாரா? ஆண்டு மடிந்தாரா? இல்ல மண்ணுலோக சேர்ந்தாரா? அந்த ஆளு சாகவே இல்ல. அந்த மனசன் தண்ணீர் தாங்க அதிகமா இருக்கு, தண்ணி கொடுங்க. விஷம் ஏற ஏற தண்ணி. ஆமா, பாம்பு கடிச்சு என்ன ஆகும்? அந்த சாகல் தண்ணி கொடுங்க கேக்குறாங்க. எங்கால என்ன பண்ணாங்க, என் தந்தையார் என்ன செய்தார், 64 ஜாடி நாகவசத்தை கொடுத்தார். ஆமா, எத்தனை ஜாடி? 64. ஆமா, ஆதி பருவத்தில் 64 ஜாடி விஷத்தை குடித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி குடிச்ச உடனே அப்பயும் சாவல மனுஷன். இந்த 64 ஜாடி விஷத்தை குடிச்சு சாவல. இவர் யார் என்று தந்தையார் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் இவன் உண்மையாகவே மாநில மனிதனாக, நான் இருக்கிறத 4 பேரு என்னத்துக்கு பேசிட்டு இருக்கிறீங்க? அங்க பேசல, இந்த பக்கமா உள்ள சுண்டக்காய் பேருக்கு காலையில போவீங்க, பேசாதீங்க. 4 பேர் தானே இருக்கிறீங்க. இந்த டிவில 1/2 மணி நேரம் இது ஏன் தெரியுமா விடிய விடிய பாக்குறதே இல்ல. காரணம் என்ன தெரியுமா, டிவில 1/2 மணி நேரம் அந்த சீரியல் போடுறாங்கல்ல. ஆமா,
இந்த செம்பருத்தி இந்த நந்தினி யாருடினி மோகினி அந்த சீரியல் பாக்குறேன் சொல்றேன். அப்புறம் புதுசா வந்து சுந்தரி இல்ல எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிவி பாக்குறாங்க, ஒரு சேனல் பாக்குறாங்க. 12 மணி வரைக்கும் பாக்குறாங்க. அதனால அரை மணி நேரத்து கதை பாக்குறாங்க. அதனாலதான் இந்த கதை அவங்களுக்கு புரியல. ஆமா மகாபாரத கதை. இப்ப குமாரையா ராஜேந்திரன் அண்ணன் மாதிரி இருந்தாக்களும் உண்மையிலேயே அவங்களுக்கு கதையெல்லாம் புரிஞ்சிருக்கும். விடிய விடிய இதுதான் பார்த்து இந்த இடத்துல நீ விட்டுட்டீங்கன்னு கரெக்டா சொல்லுவாரு. ஆமா இப்படி தண்ணி கொண்டு வந்து குடுறா டேய். திரும்பினா தண்ணி குடிங்க. என் தந்தையார் யோசித்து பார்த்தா வந்திருக்க கூடியவன் மானிட மனிதன் கிடையாது, அந்த வாயுபுத்திரனாக பீமனாகத்தான் இருக்கும் என்று எங்களுடைய அரண்மனைக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம். வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம். அனைத்து விதமான பணிவிடையும் செஞ்சோம். எங்க நாட்டுல 8 நாள் இருந்தார். ஆமா இந்த 8 நாள் முடிந்த உடனே பீமனுக்கு மயக்க தெளிந்து தேக்கம் தெளிந்து என் தந்தையாகிற நாகராஜ மன்னடத்துல வந்து, நாகராஜ மன்னனே என் பெரியப்ப பிள்ளையாகிய துரியோதனன், என் பெரியப்ப பிள்ளையாகிய துரியோதனன் என்ன கட்டுக்குழினால் கட்டி உண்ணுகின்ற சாதத்தில் நச்சு நஞ்சுவை கலந்து கங்கையில் போட்டிட்டான். நாங்க 105 பேரு, 105 பாலர்கள், பாண்டவர்கள் 5 பேரு, கௌரவர்கள் 100 பேர். ஆமா துரியோதன துச்சோதன துச்சூர்ஸ்தன் துன்மகன் சகன் சமன் விந்தன் அனுவிந்தன் துருவாகன சுபாது தரிசன் சிந்தன் சித்தராஜோ துஷ்கர்மன் மிருகதி விகர்ணன் சலசந்தி சுலோசன் சித்திரன் சித்திராசவன் சாரிசித்தன் பாரசன் சொல்லக்கூடிய கௌரவர்கள் 100 பேர். பாண்ட மகாராஜன் குந்தி மந்தாரை வந்த பாண்டவர் 5 ராஜாக்கள். இந்த 5 ராஜாக்களும் இந்த துரியோதனாதின் 100 பேரும் ஆட்டுக்கு வேட்டைக்கு போறாங்க. வனகோடி காண்டகம். ஆமா அங்க போன்ற போது சாப்பாடு செஞ்சு எல்லாம் சாப்பிடுறாங்க. பீமனை மட்டும் உயிரோட இருக்கக்கூடாது. துரியோதன மனதில எண்ணம் கொண்டு உன்னைக்கு இந்த சாதத்தில் விஷத்தை கலந்துட்டான், அச்சு நஞ்சு கலந்துட்டான். பீமன் தான் எப்படி சாப்பிடுனா முன்னது கிளம்பிக்கிறது. சாப்பாட்டுக்கு பிறந்தாலும் சாப்பிட்ட உடனே அவருக்கு மயக்கம் ஏற்பட்டுச்சு. ஓ பீமன் இறந்துட்டான், இதுக்கு மேல இந்த அஸ்தினாபுரத்தில் நம்மள எதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு கட்டு அந்த கட்டுக்கொடி இருக்குதுல்ல அதை கட்டி ஆத்தல தூக்கி போட்டாரு. ஆமா பீமனை ஆத்தல தூக்கி போட்ட உடனே வந்தா பாதாள போயிடுறாரு. பாம்பெல்லாம் இருக்குதுல்ல அந்த இடத்துக்கு. அதனால் நான் என் பெரிய பிள்ளையாகிய துரியோதனை செய்த வஞ்சகத்தால் பாதாள வந்து நான் அகப்பட்டு விட்டேன். நான் இப்ப வீட்டுக்கு போறேன். 8 நாள் ஆச்சு இங்க வந்து. ஆமா 8 நாள். ஆமா என் தாய் குந்தமா தேவி தன் மகனாக பேமன் எங்க சென்று விட்டான் அழுதுகன் சிந்தனையோடு இருப்பார். நாட்டில் இருக்கக்கூடிய என் பெரியப்பாக திருதராஷ்டிர மன்னன், குருவாகிய தோணர், தாத்தாவாகிய பீஷ்மர் அத்தனை பேரும் வருவான். எங்க சென்று நாட்கள் ஆகியும் அப்படி காத்து அழுது கொண்டு சிந்தனையோடு இருந்துப்பாங்க. போயிட்டு வர நாகராஜ மன்னனே என்று சொல்கின்ற போது, பீமா நீ போனாலும் போவ, இந்த நாகலோகத்துக்கு வந்துட்டு என் மகன் ஒளிவு இருக்கிறான், கல்யாணம் செஞ்சுட்டு போ கேட்டார். என்ன சொன்னார்? உன் மகளாகி உளிவிக்கு நான் பொருத்தமானவன் அல்ல, என் மகனாகி ஆனால், அதாவது என் தம்பியாகிய ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜருக்கு அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அர்ஜுன் நான் பார்த்ததே இல்ல. பீமன் சொன்னதை மட்டும் தான் காதுல கேட்டிருக்கேன், இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அதனால் இப்ப நானும் நீ பேசிட்டு இருக்கிறோம்ல, இது வந்து என் தந்தையா இருக்கு, என் அப்பானுக்கு தெரியக்கூடாது, என் அம்மாவுக்கு தெரியக்கூடாது. ஏன் ஒப்பனுக்கு தெரிஞ்ச அப்பனுக்கு தெரிஞ்ச என்ன பண்ணும்? உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாரு, ஏன் உன் உயிரும் போயிரும். ஏன் என்ன வேலை விட்டு போயிரு தூக்கு? அப்படியே அம்மா கூட வேலை விட்டு தூக்குனீங்க நல்லா இருக்கும். அப்ப ஏன் வேலை விட்டுணும்? என்ன இல்ல அப்ப ஏன் வேலையை விட்டு தூக்கணும்? வேலையை விட்டு தூக்கணும்னா நான் ஒரு பக்கமாக அர்ஜுன கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசையா இருக்குது. நான் அர்ஜுனன்னு உங்க மக பாக்குறான்னு தெரிஞ்சுட்டா நீ போய் இப்ப சொல்லு, நீ உயிரோட இருந்தா சரி வீட்டுல இருந்தா சரி கிளம்பிடணும். பொட்டி பொடிக்கெல்லாம் கட்டிட்டு என் மகளுக்கு நீ கூட்டி கொடுத்தியா? என்னது என் மகளுக்கு புரோக்கிற வேலை, பொன் புரோக்கிற வேலை பாக்குறியா? உனக்கே கல்யாணம் ஆகல, என் மகளுக்கு பாக்குறேன்னு கேட்க பாரு. மாமனா அப்படி கேட்கலாம். என்ன இப்படி சொல்றாங்க? சரி பாத்துக்கலாம். இது ஏன் அவரு கோவம்? அர்ஜுன கண்டா ஏன் கோவம் வரக்கூடிய காரணம் என்ன? என்ன காரணம்? அர்ஜுன கண்டா நாகராஜனை கோவம் வரக்கூடிய காரணமே ஒரு தனி காரணம். காண்டாவனத்துல எல்லாரும் நாங்க பாம்பெல்லாம் குடியிருந்தோம்.
எங்க சொந்த பந்தம் எல்லாம் குடியிருந்தோம். காண்டாமணி. காண்டாமணத்தை அர்ஜுனன் தகனம் செய்தார். நெருப்பனால என் அண்ணன், தம்பி, மாமன், மைத்தன், உற்றார், உள்ளூர் சொந்த பந்தம் அத்தனை பேரு நீர் அதாவது நெருப்புனால தீயினால செத்து மடிந்து விட்டார்கள். எப்போது சண்டால அர்ஜுனன் அத்தனை பேரை கொன்றானோ நம்ம குலங்கோத்திரம் எல்லாம் மடித்தோனா அவனை சும்மா விடக்கூடாது. அவனை சும்மா விடக்கூடாது. அவன் எப்பனாலும் அவன் கொன்னே தீர வேண்டும் என்று சிங்கத்தை போல் கர்ஜித்துக் கொண்டிருக்கிறார் என் தந்தையாகிய நாகராஜ மன்னன். நீ இதுதான் உங்க மக போய் அர்ஜுன விரும்புறான்னு சொல்லிட்ட, நீனும் போயிட வேண்டியதான், நானும் போயிட வேண்டியதான். 2 பேரும் புச்சுருக்காடு செத்து போக்காடு. தந்திரமா இப்ப என்ன சொன்னேன்? இல்ல 2 பேரும் செத்து போயிருவோம். ஆமா கொண்டுவாங்க. தந்திரமா போயிட்டு கொஞ்சமா கொஞ்சமா மொல்ல பாத்துக்கலாம். அதனால என்னோடு நீ வா. அவங்க வந்து எதுவுமே சொல்லிடாத, சொல்லி மாட்டி வச்சிடாத. நான் வரமாட்டேன்ப்பா, நீ வரல போ. அடே சாமி, செத்த துணைக்கு வேணும்னு பாக்குறியா? இது நல்லா இருக்குது. நான் எங்க அப்பன் பண்ணி மேல விட்டு விழுந்ததோட இன்னும் பிடிச்சி சட்டையை வச்சு போங்க அப்பங்க. சரி, நீங்க இருக்கிறியா வரியா? நான் வந்தா உன் பிறனை தான் வருவேன். பின்னாடியா? ஆமா சரி வா. என்ன மாற்றி குடிச்சு போய்